ஃபர்ஸ்ட் நைட்ல கூட ஃபோன் தான் சார் நோண்டுனா. அவரு எங்க வீட்ல இருக்காரு, நான் எங்க அம்மா வீட்ல இருக்கேன். காலையில எந்திரிச்சு விளையாட போறவன் பொறுப்பு இல்லாதவனா, அவன் திரும்பி வர்ற வரைக்கும் தூங்குறவங்க பொறுப்பானவங்களா. நல்லா இருக்கமா, எல்லாரும் நல்லா இருக்கேன். சர்ப்ரைஸ் பண்ணேன்னு சொன்னாரு சார். இப்போ வரைக்கும் எனக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சு. சர்ப்ரைஸ்னாவே எனக்கு மைண்டுக்கு அந்த மொட்டை ஞாபகம் தான் வரும். ஒரு பிள்ளைய தூக்கி நல்லது கெட்டது பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க பிஸியா இருக்கீங்களா? அது நான் வேணும்னே பண்ணல சார், அது சத்தியம் தெரியல. நீ வேணும்லே பண்ணலன்னு எனக்கும் தெரியும். டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கோம் ரெண்டு பேரும். ஆ, அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கால் ஆச்சு பண்ணலாம். அவர் காலே பண்ண மாட்டாரு, நான் தான் கால் பண்ணணும். டிஸ்டன்ஸ்ல வேற வேற ஊர்ல இருக்கீங்களா? சென்னையிலே வேற வேற பிளேஸ்ல. அவரு எங்க வீட்ல இருக்காரு, நான் எங்க அம்மா வீட்ல இருக்கேன். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. யூஸ்வலா ஒரு பொண்ணு மாசமா இருந்து வந்தாங்கன்னா ஒரு 5ஆம் மாசமோ மேக்ஸிமம் 7ஆம் மாசமோ அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் வந்து மாசமா 5ஆம் மாசம் இருக்கும்போதே அம்மா வீட்டுக்கு போனேன். என் பிள்ளைக்கு 9 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் நான் எங்க அம்மா வீட்ல தான் இருக்கேன். வேலங்கிடும். இல்லை சார், வீட்டில் இருந்தால் பார்த்துக்க முடியாது சார் குழந்தைய. அவங்களாம் பார்த்துக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆக்சுவலா ஒரு ஒர்க்கு டைட்டா இருக்கனால குழந்தைய அவரால் பாத்துக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண முடியலையா? இல்ல, டைம் இருந்தோ பண்ணாம தான் இருக்காரு. என்ன பங்கு இதெல்லாம்? நாங்கப்பா அதெல்லாம். அது எப்படி உங்களுக்கு எனக்கு புரியல. அவங்களே நான் அங்க இருக்கேன்னு சொன்னா கூட நீங்க இல்ல வா நம்ம வீட்டில் இருப்போம். ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டில் இருந்தாங்க, நான் தான் கூப்பிட்டு வந்து வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்து ஒரு நாள் 2 நாள் கம்முன்னு இருப்பாங்க சார். 3ஆவது நாள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார். சரி, இவர் சொல்றதை பார்த்தா இவர் எங்கே போனாலும் நீங்க நொய் நொய்ங்கிறாரு, அப்படித்தானா? இல்ல சார், ஒரு பிள்ளைய தூக்கி நல்லது கெட்டது பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க பிஸியா இருக்கீங்களா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இப்போ நான் மட்டும் தனியாக என்கிட்ட விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க வேலை பாரு. அவங்க பாட்டுக்கு எங்க போறாங்க? அவங்க வீட்டு வேலை ஏதாவது செய்வாங்க சார். அவங்க சும்மா இல்லைல்ல. அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. இப்ப நான் என்ன கேட்குறேன், அம்மா வீட்டில் இருக்கணுங்கிற டெசிஷனை எடுத்தது நீங்களா அவரா? அவர்தான். ஐயோ, கணவன் மனைவியா குழந்தைய பாத்துக்கிறது எப்படி? அம்மா அப்பாவா அப்பதானே மாற முடியும். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. திடீர்னு மேரேஜ் ஆச்சு, குழந்தை வந்துச்சுன்னு எனக்கு அதுவே ஒன்றும் புரியல சார். டக்கு டக்குன்னு அப்படியே லைஃபே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? நாங்க 10 இயர்ஸா விர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு காதல் கல்யாணம் தான். சட்டுப்புட்டு கல்யாணம் பண்ணது யாரு? நான் தான் சார். ஆசைப்பட்டது நீங்க, பட்டுன்னு கல்யாணம் பண்ணது நீங்க. எல்லா முடிவும் பண்ணிட்டு வளர்க்கறது மட்டும் உன் பொறுப்புன்னு எப்படி விட முடியும்? நான் குமார் அவசரப்பட்டிய. ஆக மொத்தம் இவர் அந்த சாட் லைஃபை கண்டினியூ பண்ண ட்ரை பண்றாரு, அதை மாத்தணும். கரெக்டா கட்டுப்பிட்டா. இப்போ ஷாப்பிங் மால் எங்கேயாச்சும் போறோம்னா ஸ்டார்டிங்ல பாக்குற அந்த டோனட்டோ இல்ல சின்ன குழந்தை மாதிரி உடனே போயிட்டு அதை வாங்கி சாப்பிடுறது. இவ்வளோ பெருசா கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு. சும்மா டோனட் வாங்கி திங்கிறது போறதெல்லாமா கண்ட்ரோல் பண்ண முடியும்? உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். சூப்பர் மார்க்கெட் போற எக்ஸாம்பிள், அங்க போயிட்டு ஜாய் வாங்குறது அதெல்லாம் கிட்ஸ் பண்ற மாதிரி தானே சார் இருக்கும். மேரேஜ் ஆயிடுச்சு இல்ல சார். ஐயோ ஐயோ. ஆனா இன்னமும் நீங்க அதெல்லாமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இல்லை சார், சின்ன வயசுல எல்லாம் அவ்வளோ வாங்கி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். கரெக்ட். ஆமா, இப்போ நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம தான் சம்பாதிக்கிறோம். அதனால வாங்கி வாங்கி வீட்டில் ஸ்டாக் வச்சுப்போம். நியாயமான பேச்சுப்பா. ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளவு வலியும் வேதனை இருந்தா அவன் இப்ப சாப்பிடுவான். இல்ல சின்ன வயசுல கிடைக்கல, அதனால இப்ப வாங்கி சாப்பிடுறீங்க. இவ்வளவு பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார் நான் ஒண்ணு கேக்குறேன், இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்களா இல்லையா? சார் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் ஃபுல்லாக இருக்கும் சார். இருக்குல்ல, அதை சொல்லு முதல்ல. ஒரு அம்மாவான பிறகும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது கியூட் வகையறால வந்துருது. இவன் பச்சை புள்ள சின்ன வயசுல கிடைக்கல, ஏங்கி போய் ஏதோ 4 எடுத்து தின்றுருக்கான். அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? நைட் ரைடு கூட்டிட்டு போவா, நைட் ரைடு போகாதவா? கூட்டிகிட்டே போக மாட்டான் சார். மேரேஜ் ஆகி 1 மந்த் தான் ஆகுது. அப்படியா? இது வரைக்கும் எங்கேயுமே என்னை கூட்டிட்டு போனது கிடையாது. 1 மந்த்ல நான் 6 லைனாமா? ரைட்டு. சைத்தான் சைக்கிள்ல வருது. நான் கூட ஏதோ ஒரு 7-8 வருஷம் மேரேஜ் லைஃப் போட்டுக்குன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் நைட்ல கூட ஃபோன் தான் சார் நோண்டுனா. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. ஆக மொத்தம் இன்னைக்கு நடக்கிறது சோவே அல்ல. இது ரொம்ப நுட்பமா இருக்கே. எப்பப்ப பிரச்சனை வருதோ அப்பப்ப ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். இப்போ நான் அவ்வளோ ஆசையா லவ் பண்ணேன், ஆனா இவன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே என் மேல காட்ட மாட்டான். ஃபோன் தான் அவன் லைஃபே. யோ, என்னையா அசந்தா இவ்வளவு சீமா பண்ற? சரி, பேச்சுலர் ரூமுக்கு போகாதுன்னு சொல்றீங்க, அது எதுக்கு? ஆக்சுவலி எங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் சார் இவனுங்க பேச்சுலர் ரூம். இவன் ஃபர்ஸ்ட் இருந்த ரூம். ஆஹா. இப்போ கூட 2 பேர் தொத்தி பிடிச்சிட்டே பின்னாடியே வந்துட்டானுங்க. அவங்கள பிடிச்சி கட்டா பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கலாம்? ஆக்சுவலா தம்பி பாதி லைஃப் பேச்சுலர் லைஃபே தான் வாழ்ந்துட்டு இருக்காப்ல. 2 வீடு தள்ளி இருக்கோம் சார். ஆஹா, நீங்க முதல்ல ஏரியா மாத்துங்க. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. திடீர்னு அவங்க கேட்காம நான் மொட்டை அடிச்சிட்டேன் சார்.
ஒரு சின்ன விஷயம் தான் நீங்கள் எங்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப சண்டை போட்டாங்க. யார் பத்த பிள்ளைங்க? மொட்டை அடிக்கிறோம், ஒரு வேண்டி பண்ணியிருப்போம், ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ ஒரு ஒய்ஃபாக என்கிட்ட சொல்லாத போது ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. சர்ப்ரைஸ் பண்ணேன்னு சொன்னார் சார். இப்போ வரைக்கும் எனக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சு. சர்ப்ரைஸ்னாவே எனக்கு மைண்டுக்கு அந்த மொட்டை ஞாபகம் தான் வரும். கிரிக்கெட்டுக்கு போயிடுது, லாக் பண்ணிட்டு போயிடுவார் சார் டோரை. நான் எந்திரிக்கு முன்னாடியே லாக் பண்ணிட்டு சொல்லாமல் கிளம்பிடுவாங்க. போட்டு கொடுக்குறியா? காலைல எத்தனை மணிக்கு போவாரு? அவர் சார் நான் 8 மணிக்கு போவோம் சார். சரி. இவங்களுக்கு வந்து சண்டேனா 11 o'clock தான் எந்திரிப்பாங்க. சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம எந்திரிச்சு பூட்டிட்டு செய்ய போயிடுவோம். முடியும். ஓ, நீ அப்படி வரியா? இதுல என்ன ஆயிருப்புன்னா நான் ஒரு மாசமா பண்ணிருக்கேன். போன வாரம் தான் அவங்களுக்கே தெரியாது. காலையில எந்திரிச்சு விளையாட போறவன் பொறுப்பு இல்லாதவனா, அவன் திரும்பி வர்ற வரைக்கும் தூங்குறவங்க பொறுப்பானவங்களா. நல்லா இருக்கமா, எல்லாரும் நல்லா இருக்கேன். எனக்கு முக்கியத்துவமே தர மாட்டாங்க சார். ஆனா அவங்களுக்கு தெரியும் என் மேல தப்பு இருக்காதுன்ட்டு அவங்க மேல தான் தப்புன்னு கேட்க மாட்டாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அடுத்தது பொறுப்பா இருக்கவும். இவங்க பொறுப்பா இருந்திருந்தா என்னோட பிரெக்னன்சி டைம்ல பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுமே நாங்க 2 பேருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். நீங்க ஒரு ஆளாவே மேனேஜ் பண்ற மாதிரி ஆயிடுச்சா? இவங்க பொறுப்பா இல்லாதது என் முன்னாடியே எல்லாம் மட்டமா பேசுவாங்க. இவங்கள புரியுற மாதிரி சொல்லுங்க சார். அவங்க வந்து குழந்தையா இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரசிப்பேன், 3rd person ரசிக்க மாட்டாங்க. சபையில அப்படி இருக்க முடியாது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? சரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா நான் ஒரு குழந்தைய தத்து எடுத்துட்ட மாதிரி இருக்கும். உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறதுனால எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியல சார். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் போயிட்டு டான்ஸ் ஆடுறது, பசங்களோட சுற்றுறது மட்டும் தான் தெரியும். ஜாலியாக இருக்கலாம், என்ன தப்பு? அவன் இன்னும் திருந்தல மாமா. உங்களோட அலட்சியத்தால நம்ம 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ அதை நினைச்சா எவ்வளோ கஷ்டமா இருக்கு. சோலி முடிச்சு. அது நான் வேணும்னே பண்ணல சார். அது சத்தியம் தெரியல. நீ வேணுலே பண்ணலன்னு எனக்கும் தெரியும். பாப்பா ப்ரீமெச்சூர் பேபி, யாருமே இல்லாமல் அரேஞ்ச் மேரேஜ் தான். எங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, இவங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. வாரம் வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. ப்ரெக்னன்சி டைமில் லாங் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் தஞ்சாவூர். இவங்க கிட்ட நான் சொல்லுவேன், இவங்களுக்கு தெரியும். ஆனால் வீட்டில் எதிர்த்து பேச பயந்துட்டு இப்படி பண்ணியே எங்கள் பாப்பா 7 monthலேயே பிறந்துட்டா சார். இதெல்லாம் ஒரு பொழப்பமா? குடும்பம் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல நேரங்கள்ல பல பிரச்சனைகளை முடிவே எடுக்காம கடந்து போக பாக்குறோம். கரெக்ட். ஆனா உண்மையிலேயே குடும்பம் ஒன்னா இருக்கணும், அப்பா அம்மாவோட சேர்ந்து இருக்கணும், அக்கா தங்கச்சியோட ஒன்னா இருக்கணும்னா நீங்க முடிவு எடுக்கணும். மளிகை சாமான் வாங்கி கொடுக்கறது, காய்கறி வாங்கி கொடுக்க, எல்லாத்துமே பர்ஃபெக்டா, ஒரு வாடகை கூடிய எல்லாமே பர்ஃபெக்ட். அந்த டைம்ல பஞ்சுவலா பண்ணிடுவாரு. என்ன மனுஷன்? ஒரு 3 month வரையும் தான் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே 0 ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இப்போ அவர் 2 வேலை பாக்குறாரு. இதுல ஏதாவது ஒண்ணு விட்டா குடும்பம் தாங்குமா? அப்புறம் என்ன பண்றது? நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். பாப்பாவோட இருக்கும்போது ஒரு 9 o'clock மேல பேட்டரி ரொம்ப லோவாயிடும். காலையில 10 மணிக்கு பேக மாற்றவன் நைட்டு 10:30 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரான். அவனுக்கு பேட்டரி சார்ஜ் டவுன் ஆகாதா? எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. நீங்க என்ன எழுதுறீங்கன்னா, அவர் என் விஷயத்திலும் பாப்பா விஷயத்திலும் 0ன்னு எழுதுறீங்க. நான் என்ன கேட்கறேன், இப்படி ஒருத்தரை 0ன்னு எப்படி சொல்லுவீங்க? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இப்போ ஒரு இந்த 2 வேலை பார்த்து சம்பாதிக்கிற பணமுழுக்க உங்க வீட்டுக்கு வருதா இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போதா? கம்ப்ளீட்டா உங்களுக்கு தான் வருது, ரைட்டா? பாண்டிங் இல்லாதவர் புள்ளைய பத்தி பேசுறப்ப அலறாரு. இப்ப அந்த கண்ணீருக்கு என்னதான் மதிப்பு? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. அது உண்மையான கண்ணீர். அதாவது எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 100 தான் சார். அப்ப மாத்துங்க 100ன்னு. தலைவா, you are great.